அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நேற்று ஃபஸ்ட்டு அடித்தது 0.85. அது எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. 0.85. ஸோ நம்ம இங்கே 585 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். சொல்லப்போனால் 0.85ன்னு வந்துருந்துச்சுன்னா நம்ம கொடுத்த போர்டில் 5க்கு வந்து 0.85 அப்படியே பிசியில் பாஸ் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை டேர்ன் பண்ணி பார்த்ததில் தான் நம்மளுக்கு 730 அப்படிங்கிற ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடச்சிச்சு. இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணாங்க, எத்தனை நண்பர்கள் நோட்டீஸ் பண்ணாங்கங்கிறது தெரியல. அதில் 0.85ன்னு மட்டும் நம்மளுக்கு வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த 85 அப்படியே பிசியில் நம்மளுக்கு ஒரு 2 போர்டு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கும். இதுதான் வந்து நம்ம நேற்று எடுத்த கணிப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் 58, 85, 31, 13 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். 31 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா பிசியில் 30. ஸோ இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எப்படி கெஸிங் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த 730 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு வந்து ஏற்கனவே 994, 616, இங்கே ஏபியில் டபுள்ஸு, இங்கே ஏசியில் டபுள்ஸு, இங்கே பிசியில் டபுள்ஸு. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஏபியில் டபுள்ஸ் வந்துருக்கு, அப்புறம் ஏசியில் டபுள்ஸ் வந்துருக்கு, அப்புறம் பிசியில் டபுள்ஸ் வந்துருக்கு, அப்புறம் 569 அப்படிங்கிற மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபியில் டபுள்ஸ் வந்துருக்கு, அப்புறம் பிசியில் டபுள்ஸ் வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு அப்போ நாளைக்கு வந்து ஏசியில் டபுள்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு வருது. அதை நீங்கள் எப்படி கெஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்களில் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9 அப்படிங்கும்போது இங்கே வந்து 9 அப்படிங்கும்போது 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9க்கு 7 அப்படிங்கிறது இருக்குது. 9க்கு 6, 9க்கு 7. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6க்கு 2ன்னா 7க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏபியில் இந்த கணக்கு பண்ணி பார்த்தா ஏபியில் 33 வர்ற மாதிரி இதில் ஒரு கணக்கு வருது. ஏபியில் 33 இந்த பேட்டர்னு நம்மளுக்கு வர்ற மாதிரி தெரியுது. அப்படின்னா ஏபிபிசி அப்படின்ட்டு இருக்க அப்படிங்கும்போது ஏசி அப்படிங்கிற இதில் 33 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? 6க்கு 2ன்னா 7க்கு 3. ஸோ இந்த இடத்துல எப்படி அந்த பேட்டர்ன் செக் பண்ணுறது எப்படி தான், இங்கே ஏசியில் டபுள்ஸ் இருக்குது, அப்புறம் பிசியில் டபுள்ஸ் இருக்குது. அப்படின்னா ஏபியில் டபுள்ஸ் வந்தால் ஏசியில் டபுள்ஸ் வருதுன்னா அப்போ பிசியில் டபுள்ஸ் வந்தால் நம்மளுக்கு ஏபிலையும் டபுள்ஸ் வரலாம், ஏசிலையும் டபுள்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஏசிலையும் 3, ஏபிலையும் 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பை இந்த சார்ட்டு படி ஒரு செட்டை பார்க்கணுன்னா ஏபியில் 3, ஏசியில் 3 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 9க்கு 7, 7க்கு அதாவது 997733 அது ஏபியில் வரலாம், இல்லை 997733 ஏசியில் கூட வரலாம். இப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளை பார்க்குறோம். சரி, இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மற்றபடி போர்டில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ பர்டிகுலராக ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்க்கணும். வெள்ளி சனி அப்படிங்கும்போது இந்த கம்பெனி ரிசல்ட்டை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மட்டும் நான் கவனிக்கணும். அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே 630 அப்படின்றது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 730 நம்மளுக்கு வந்து 730 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ 6க்கு 5னா 7க்கு 6, 600. ஸோ நம்ம இதுலேருந்து எடுத்த எண்ணு 600 அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் வச்சுக்கணும். ஓகேவா? இதே வெள்ளி சனி இந்த பேட்டர்னில் வரும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 630 அப்படின்றது கிடைக்கிது, ரிசல்ட் இருக்குது. அது எப்போ அப்படின்னா 14 நவம்பர் 2025. இப்போ அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 500 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு 600 அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பேட்டர்ன்லேருந்து நம்மளுக்கு எடுக்கிறோம். 600ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த 600 அப்படிங்கிறத பாக்ஸில் போட்டால் 060 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ நம்மளுக்கு 0க்கு 3 பவர், 0க்கு 3 பவர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏபிலையும் நம்மளுக்கு வந்து ஏசியில் நம்மளுக்கு டபுள்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0க்கு 3, 6க்கு 3 அப்படிங்கிறதும் பவரில் இருக்குது. 0க்கு 3 டைரெக்டாக பவர், 6க்கு 3 டைரெக்டாக பவர். அப்படிங்கும்போது ஏபியில் 33 நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்குது. ஸோ ஏபி ஏசி
இதில் 33 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ கரண்ட் சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை நம்ம இன்றைக்கி எப்படின்றதை எழுதி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மோஸ்ட்லி இன்றைக்கி என்னவாக வந்திருக்கு அப்படின்னா 2730 அப்படின்னு வந்திருக்கு. 2730 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த பேட்டர்ன் படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 2730, அதாவது நம்ம இந்த ஒரு 3-4 ரிசல்ட் இங்கே எழுதி காமிக்கிறேன். 9830, 1807, 2730 அப்படின்ட்டுருக்கா. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 070 அப்படின்றது, ஓகேங்களா? 070 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 0வுக்கு இந்த இடத்துல ஏ போன்ற 4 அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக நான் எடுக்கிறேன். இங்கே 070 இருக்குது, இங்கே 303 இருக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 3க்கு 0, 3க்கு 8 அப்படிங்கிற ஒரு எண்ணை எடுக்கிறேன். அதே மாதிரி இங்கே 887 அப்படின்னு இருக்குது. அப்படிங்கும்போது 7க்கு நான் 1 அப்படிங்கிற ஒரு எண்ணை பவர் எடுக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 600 481 பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கணிப்போடு நம்ம இந்த கணிப்பை பிடிக்கலாம். சரி, இதுக்கடுத்து ஏபிஏசிபிசியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஏபிஏசிபிசி 60 06 00 48 84 81, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 18 10, அப்புறம் பார்த்திங்கன்னா 01. ஓகேவா? அந்த 600ஐயும் 481ஐயும் காமனாக நான் எடுத்து பார்க்கும்போது இதில் 18 60 06 01 00 10 48 84 81 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இதுலேருந்து 3 4 5 4 9 செட்டு நம்மளுக்கு ஏபிஏசிபிஸில் இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ஏபிஏசிபிஸில் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்காக இருக்குது. 18 60 06 00 10 48 84 81 01 அப்படிங்கிறது. ஏன்னா இந்த 600ஐயும் 481ஐயும் கம்பைன் சேர்த்து பார்த்தா நம்மளுக்கு அது மாதிரி தான் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ நம்ம இதுலேருந்து நம்மளுக்கு இப்படி தான் நம்ம ஏபிஎஸ்சிபிசி கணிப்பு வருது. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுலேருந்து காமனாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0வும் 6 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது 3 அப்படிங்கிறது நம்ம ஏபிலேயும் சரி ஏசிலேயும் சரி நம்ம டேரெக்டாகவே நம்ம ஆல் போர்டிலேருந்து தனியாக கொடுத்துருக்கோம், ஏபிஎஸ்சிபிசியை தனியாக எடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்பு. கடைசியாக சொர்ண கேரளத்துக்கு இந்த இடத்துல அந்த பேட்டர்ன் வந்து 76-18 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 7க்கு 9 9க்கு 1 1க்கு 2 அப்படிங்கும்போது 4Dயில் ஒரு ட்ரெயில் நம்பராக பார்த்தோம். 4D ட்ரெயில் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Dயில் ட்ரெயில் அப்படின்ற மாதிரி இருந்தோன்னா நம்மளுக்கு பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா 5 4 4 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7க்கு 5 அப்படி இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே 1க்கு என்ன வரும்? இப்போ கடைசியாக வந்து காருண்யாவில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 5447 5220. ஓகேவா? நம்மளுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் தான், அதாவது ஏபியில் டபுள்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்து தான் இதை வந்து முதல்ல வந்து காருண்யாவில் 1 2 3. ஸோ கடைசி 2 ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்குவோம். காருண்யாவில் கடைசி 2 ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். கடைசி 2 ரிசல்ட்டில் என்ன இருக்குது? 52 20 இருக்குது, 54 47 இருக்குது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காருண்யாவில் வந்து நம்மளுக்கு 9 இருக்குது. காருண்யாவில் நம்மளுக்கு 21 மார்ச்சுக்கு அப்புறம் நம்மளுக்கு காருண்யா வந்து 4ஆம் தேதி ஏப்ரல் தான், ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு காருண்யாவில் 2 ரிசல்ட் வந்திருக்கு. 2 ரிசல்ட்டை பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒரு கணக்கு வருதான்னு பார்ப்போம். ஸோ 5220 5447, இங்கேயே 5 இங்கேயே 5, இங்கே 2க்கு 4 இங்கே 2க்கு 4 இங்கே 0க்கு 7. ஸோ இந்த 2 ரிசல்ட்டையும் நான் இங்கே எழுதிக்கிறேன். 52 20 54 47. ஓகே, அப்போ அதே கண்டினியூட்டியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எடுத்துக்கிறேன். ஸோ 2க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு வந்து 6 அப்படிங்கிற கணக்கு வருது. 6 சரியா? அதே மாதிரி 2க்கு 4 அப்படிங்கும்போது 2க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு 6 அப்படிங்கிறதையும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நம்மளுக்கு 0க்கு 7 அப்படின்றது.
அப்படிங்கும்போது 7க்கு 4. ஸோ நான் இதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரே ஒரு என்னென்னா 5664. 4Dயில் ட்ரையல் நம்பரு 5664. அந்த கண்டினியூட்டியில் 5 அப்படிங்கிறது நான் கணக்கு எடுத்திருக்கேன். 2க்கு 4, 4க்கு 6, 2க்கு 4, 4க்கு 6, 0க்கு 7, 7க்கு 4. ஸோ 5664 அப்படிங்கிறத 4D ட்ரையலாக நான் காமிச்சிருக்கேன். இவ்வளோ தான் நம்ம ஒரு கணிப்பாக எடுத்துருக்கோம். சரியா? அந்த ஒரு ரிசல்ட்டை நான் இப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 9830 இந்த ரிசல்ட்டை எழுதிக்கிறேன். 1807 2730 அப்படிங்கும்போது நான் எடுத்தது 5664 மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். 0704 3036 8876 9க்கு 1 1க்கு 2 2க்கு 5 9க்கு 1 1க்கு 2 2க்கு 5. ஸோ 9க்கு 1ன்னா 9க்கு 1 1க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு 5 டைரெக்டாக பவரில் வருது. 887 அதாவது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாகவே 888 நம்மளுக்கு வரிசையாக வந்துருச்சு. 8க்கு அப்புறம் ஒரு நம்பர் இறக்கி 7ஆக வந்துருக்கு. அப்படிங்கும்போது இதே ஒரு வேளை 8ன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் வந்துச்சுன்னா பவரில் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது நான் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி எடுத்துருக்கேன். சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 6 அப்படிங்கிற ஒரு எண் நம்மளுக்கு கிடைக்கிது. சரியா? 6 அப்படிங்கிற எண் நம்மளுக்கு ஏ போர்டில் கிடைக்கிது. ஸோ இவ்வளோ தான் நம்ம 4Dயில் ட்ரையல் நம்பர். 4D ட்ரையல் 5664 பாக்ஸ். இவ்வளோ தான் நம்ம எடுத்துருக்கோம். ஏற்கனவே 600 481 இவ்வளோ தான் நம்ம கெஸ்ஸிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைபர் போஸ்ட்டு 3 நாளாக நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் போடலை. இன்னையிலேருந்து நம்ம வந்து கரெக்டாக 1 மணிக்கு டியர் ரிசல்ட் வந்தோடனே நம்ம போட்டுடலாம். டைமிங் வந்து கொஞ்சம் மாற்றி 1 மணிக்கு டியர் ரிசல்ட் வந்துச்சுன்னா 1:15க்கு சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டுருவேன். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் போர்ட்ஸில் பாக்ஸுங்கிறத விட்டுட்டு 4Dயும் சி போர்டும் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. ஏன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. அதனால் 1:15க்கு நம்ம போட்டணும். டியர் ரிசல்ட் வந்த உடனே நம்ம மேட்ச் பண்ணி போட்டணும். அவ்வளோதான். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நிறைய நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. பார்த்து நம்மளோட சேனலுக்கு உங்களை சப்போர்ட் கொடுங்க. திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். அனைவருக்கும் மறக்காம. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.